எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாயிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு என்ன சிந்தனை உண்டாயிருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் சிந்தனை. அல்லேலூயா, கிறிஸ்துவின் சிந்தனை. சிலருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுங்கிற சிந்தனையே நிறைய பேருக்கு இருக்காது. நிறைய பேருக்கு நிறைய சபைகளுக்கு நான் போறேன், பாம்பே அங்கெல்லாம் போகும் பொழுது, வெளிநாடுகள்லாம் போகும்போது நிறைய சபைகள்ல ஜனங்கள் லேட்டா வருவாங்க. பிரசங்கர் முடிக்கிற நேரத்துலயும் வருவாங்க. பிரசங்கர் ஆரம்பிக்கும் போதாவது வந்தா பரவாயில்ல, பிரசங்கர் முடிக்கும் போது வருவாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன சிந்தனை இல்லை? கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தனை இல்லை. ஏதோ சர்ச்சுக்கு போனோம், பாஸ்டர் அடிக்கடி தொல்லை பண்ணி கூப்பிட்டு இருக்கிறாரு, அதனால விசுவாசிகள் எல்லாம் கூப்பிடுறாங்க, அதனால நம்ம போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அவங்கள திருப்திப்படுத்திட்டு வரோம்னு சொல்லி போறாங்களே தவிர கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தனை அவர்களுக்குள்ளாக இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தனை நமக்கு இருக்குமானால், ஆமென், அவருடைய அபிஷேகம் நமக்குள் இருக்குமானால் உண்மையாகவே உண்மையாகவே நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவில் உள்ள சிந்தனையே நமக்கு ஆயுதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த சிந்தனையே நமக்கு ஆயுதமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-17 சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த சர்வாயுத வர்க்கங்களிலே ஒரு ஆயுதம் கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை. கரங்களை தட்டி எல்லா தேவனுக்கு மகிமை சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தனையே நமக்கு ஒரு ஆயுதம். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு தலையில் காயப்பட்டார், வேதனை அனுபவித்தார். இப்போ நமக்குள்ளாக எந்த சிந்தனை இருக்கணும்னு சொன்னா, தலையிலே அவர் பட்ட காயத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போமானால் நமக்கு பரிசுத்த சிந்தனை வரும். அல்லேலூயா. தலையிலே பட்ட காயத்தை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் அதுதான் ஆமென் கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை ஆயுதமாகி பயன்படுத்துகிற முறை. ரிச்சர்ட் உம்ரான் என்கிற ஒரு தேவ மனுஷன் அந்த நாட்களிலே மிக நல்ல ஊழியர் செய்த தேவதாசனை கம்யூனிஸ்ட் தேசத்திலே அவர்களை சிறைப்பிடித்து அவர்களை எங்கே வைத்து விட்டார்கள் என்று சொன்ன சிறையில் வைத்து விட்டாங்க. அவர்களை போல நிறைய அங்கே ஆட்களை வைத்திருக்கிறாங்க. இந்த ஆட்கள் எல்லாம் சிந்தனையிலே அவங்களுக்கு ஒரு பொல்லாத சிந்தனை வந்து சிந்தனை குழம்ப வேண்டும், அவர்களுக்கு பைத்தியம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில ஆயுதங்களை வச்சிருந்தாங்க. என்ன ஆயுதம் சொன்னா, முதல்ல 2 காதலையும் அந்த ஹெட்போனை மாட்டி கம்யூனிசம் நல்லது, லெனின் தான் உண்மையான தலைவர், இயேசு முட்டாள் என்று சொல்லி எல்லாம் அதிலே திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருக்கிறது போல ஒரு ஆயுதத்தை அவர்கள் தயார் செய்து வைக்கிறார்கள். அப்படி ஏற்கனவே 3 நாட்கள் 4 நாட்கள் ஒரு வாரம் சாப்பிடாமல் இருந்தபடினாலே நிறைய பேர் பைத்தியம் ஆயிட்டாங்க. நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க? இந்த ஸ்பீக்கர் மூலமாக பைத்தியம் ஆயிட்டாங்க. இந்த ரிச்சர்ட் உம்ரான் இவர்களுக்கு மாற்றப்பட்டது. அப்போ இவர் முடிவு பண்ணாரு, இந்த சத்தம் நம்முடைய சிந்தனை மண்டலத்துக்குள்ளாக போகக்கூடாது, சிந்தனை மண்டலத்துக்கு போகக்கூடாது இந்த சத்தத்தை. இந்த ரிச்சர்ட் உம்ரான் அதான் செஞ்சாரு. என்ன செஞ்சாருன்னா, ஸ்பீக்கர்ல இயேசு முட்டாள், அந்த கம்யூனிஸ்ட் நல்லது, லெனின் தான் உண்மையான தலைவர் சொல்லும் பொழுது இந்த சட்டம் காதுல கேட்கலாம், ஓகே, ஆனா என் சிந்த மண்டலத்துக்கு போக கூடாது, அதுக்கு ஒரு வழி செஞ்சார். அப்பதான் இந்த தலையிலே பட்ட காயத்தை சொல்லிக் கொண்டே இருந்தாராம். அல்லேலூயா. இயேசு எனக்காக காயப்பட்டிருக்கிறார். இயேசுடைய தலையிலே எனக்காக சிரசிலே அல்லேலூயா முள்முடி சூட்டப்பட்டது. அந்த முள்முடியை சூட்டப்படுகிற ரத்தம் 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 என்னை அவர் இந்த சிந்தனை மண்டலத்துக்குள்ளாக இந்த அசுத்த கிரியைகள் எனக்குள்ளாக போகாது. சிந்தனை மண்டலத்தை பாதுகாக்கும், சிந்தனை மண்டலத்தை பாதுகாக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தாராம். இந்த மைக்கை, அதாவது இந்த ஹெட்போனை எடுத்த உடனே என்ன நடக்குது? அல்லேலூயான்னாராம். ஏற்கனவே இருந்த ஒரு சக்தியோடு கூட இரட்டிப்பான சந்தோஷத்தோடு துள்ளி விளையாடினார். அப்போதான் மறுபடியும் ஒரு ஆயுதத்தை வைத்தார்களாம். என்ன ஆயுதம் அப்படின்னு சொன்னா, போதை மருந்தை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க,
அதனால போதை மருந்து என்ன பண்ணணும், இது சாப்பாட்டுல கலந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கொடுத்து அவங்களும் பைத்தியம் ஆயிட்டாங்க. இவரை மட்டும் பைத்தியமாக்க முடியல. அதுக்கும் ஒரு ஆயுதத்தை வச்சிருந்தாரு. என்ன ஆயுதம் வச்சிருந்தாருன்னா, அவன் ஸ்தோத்திரம், நம்ம மூச்சு விடுறோம் பாத்தீங்களா, இந்த இதய துடிப்பை இயேசுவோடு கூட இணைத்து விட்டார். இதய துடிப்பை இயேசுவோடு கூட இணைத்து விட்டார். அது எப்படி இணைத்தார் சொன்னா, இயேசு அப்படின்னு சொல்லி மூச்சு விடுறாராம். மூச்சு எடுக்கும் பொழுது ஏன்றாரு, சூழ்ந்தும் போது மூச்சு விடுறாரு, இயேசு 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 என்று சொல்லி மூச்சு விட்டு கொண்டு இந்த பிராக்டிஸ் பண்ண 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 பரிசுத்த ஆவியானவர் இதய துடிப்புக்குள்ளே கலந்து விட்டார். இதய துடிப்பிலே கலந்து விட்டார். கலந்தபடியாலே அவர்களால் பைத்தியமாய் மாற்ற முடியவில்லை. சிந்தனை மண்டலத்தை குழப்ப முடியவில்லை. சிந்தனை மண்டலத்தை செயலிழக்க செய்ய முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. முடிந்தவரை சினிமா பாடல்களை வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் யாரா இருந்தாலும் நீங்க கேட்காதீங்க. அல்லேலூயா. இரவிலே படுக்கும் பொழுது நிறைய சகோதரிமார்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, சீரியலுடைய சத்தத்தை கேட்டுட்டு தான் படுக்கிறாங்க. நான் சொல்றேன், சீரியல் பார்த்த குடும்பம் சீரழிந்து, ஏன்னா சொல்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. விசுவாசிகள் சபிப்பதற்கு நமக்கு ஆண்டவர் என்னை ஊழியக்காரனா மாத்தல, ஆனா சில சூழ்நிலையை சொல்ல வேண்டியது இருக்கு. சீரியலை பற்றி ஒருவேளை ஒருத்தருக்காவது பிரயோஜனமா இருக்கும். நான் சொன்ன கேளுங்க, சீரியல் கதை வசனம் எழுதுறான் பாருங்க, கதை எழுதுறோம் ஒருத்தர் இருக்கான், அந்த டைலாக்லாம் எழுதுறோம் பாருங்க, அவனுக்குள்ள ஒரு பிரிவினை ஆவி இருக்கிறது. சிந்தனை மண்டலத்தை கெடுக்கிற ஆவி இருக்கிறது. எப்படி மாமியாருக்கு விரோதமா எப்படியெல்லாம் பேசலாம், எப்படி மருமகளுக்கு விரோதமா எப்படியெல்லாம் பேசலாம், எப்படி பங்காளிக்கு விரோதமாய் சொத்துக்களை அபகரிக்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆவி, அதாவது பிசாசினுடைய ஆவி அவன் மேல வாசமாய் இருந்து அவன் வசனத்தை எழுதுறான் பாருங்க. இந்த வசனத்தை பார்க்கிறவர்கள், இந்த வசனத்தை கேட்கிறவர்கள், இந்த காது வழியாக சிந்தனை மண்டலத்துக்குள்ள அந்த ஆவி உள்ள போயிருது. அப்ப என்ன நினைப்பாங்க, அந்த சீரியலையே நினைச்சிட்டு காலையில் நைட்ல தூங்குவாங்க பாருங்க. 4 பிசாசு வந்து அமுக்குற மாதிரி சொப்பனம். காலையிலே பாஸ்டர் 4 பேர் அமுக்குறாங்க பாஸ்டர். என்ன பண்ணுவாங்க, 4 பேரு அமுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இன்றைக்கு விசுவாசிகளுடைய கூட்டத்திலே ஒரு சிலர், எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் அப்படி நடக்குது. நான் போற இடத்துலலாம் சொல்லுவேன், இந்த டைலாக் எழுதுறவன் அப்படிப்பட்ட ஒரு ஆவி பெற்றவனா இருக்கிறான். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா.